இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வழங்க ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே சூட்டபுள் ஆகும் நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துக்குது நண்பா. இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் சார்ஜ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் நண்பா. டேரெக்டாக இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபா சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு கொடுத்துருக்காங்க நண்பா. நீங்கள் 10வது முடிச்சிருக்கலாம், 12வது டிகிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க நண்பா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு உங்களுக்கு கட்டணமும் இல்லை, எக்ஸாமினேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் நண்பா. இது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்குது நண்பா. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயில், திருவண்ணாமலை கோயில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரும்னு சொல்லி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு இருக்குது நண்பா. அதெல்லாம் பார்க்காதீங்க, போய் பாருங்கள் நண்பா. ஏன்னா ஏப்ரல் மேல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வரப்போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நண்பா. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் வீடியோ பார்த்து எல்லா கொஸ்டினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, எல்லாத்தையுமே கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூவில் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் நண்பா. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கு. இந்த நல்ல வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. இப்போ என்ன ஜாப்பை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்க்க போகிறோம் நண்பா. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. இந்த வீடியோ புது விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆஃபீஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்சி அண்டு ஸ்பான்சர் ரிசர்ச் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்துருக்கு. பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருக்காங்க நண்பா. ஐஐடி டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் இங்கே தான் ஒர்க் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். போஸ்ட் நேம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி ஃபெயில் ஆகிருந்தாலும் 12th மட்டும் எலிஜிபிள், 10th கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 25 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 25 இயர்ஸுக்கு உள்ளே இருந்தால் அந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாவே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் சம்பளம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. 13,000ங்கிறது பிக்சர் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு அனுப்பும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் இருக்கும், ஆர்கானிக்ஸ் டாக்குமெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபில் பண்ணுறது, ரெக்கார்டு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விசிட்டர் வந்தாங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா விசிட்டர் நோட் பண்ணுறது, இந்த மாதிரி ஹேண்ட்லிங் ஜென்ரல் என்கொயரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக்ஸ் மீட்டிங் அண்டு ஈவெண்ட் சொல்லி பண்ணுறதுக்கு, மேனேஜிங் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாதுகாக்கிறது, அதேமாதிரி ஏதாவது இல்லைன்னா வாங்கிட்டு வரது பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைனிங் க்ளீனிங் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுக்கிறது. உங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதா இருக்குது. என்விரான்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் அப்படி பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கானப்பா. அபிலிட்டி டு ஒர்க் டிபெண்ட் வந்து டீம் என்விரான்மெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்கானுப்பா. இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18/3/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்கானுப்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்கணும்பா. நாள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நண்பா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நண்பா. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நண்பா. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் நண்பா. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணால் இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறம் எலிஜிபிளாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். எலிஜிபிளாக இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கணும்பா. நீங்கள் அதெல்லாம் கொடுத்துக்கலான்பா. கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலான்னுப்பா. சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் ஃப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கலான்னுப்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் நான் மெயில் ஐடிலாம் கொடுத்துருக்காங்க நண்பா. அதேமாதிரி மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 AM வந்து பார்த்திங்கன்னா
5 PM வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அது மண்டே டு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டைமில் ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா IIT மெட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நண்பா. ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க நண்பா. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 18/3/2025 நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவேன், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதேமாதிரி பழனி முருகன் கோயிலில் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஆன்லைனில் எக்ஸாமினேஷன்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எழுதி பாஸ் பண்ணுங்க நண்பா. ஒன்று உங்களுக்கு ரிசல்ட்லாம் வந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.